தொடர்ந்து நம் கரம் பிடித்து வழிநடத்தி எல்லா சூழல்களிலும் நம்மை பராமரிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் அனைவருக்கும் பரிவையும் பரிவோடு இணைந்த பணிபுரிதலையும் தந்திருக்கிறார். வெறும் பரிவோடு நின்றுவிட்டால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். வெறும் பணியோடு நின்றுவிட்டாலும் நாம் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இரண்டும் இந்த இரண்டு கண்களைப் போன்று எவ்வளவுக்கு பரிவோடு பிறர் மீது அன்பு செலுத்துகிறோமோ அதே அளவிற்கு அவர்களுக்கு பணிபுரியவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தவறிய நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. பாடுகின்றோம் இறைவனே,
உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றில் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடித்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெட்கம் இருந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீர் சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்துக்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைத்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால்,
சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 15 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோ நேரியவற்றை செய்வர். உளமாறு உண்மை பேசுபவர், தம் நாவினால் புறங்கூறார். தம் அடுத்தவரே பழித்துரையார். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? நெறித்தவரே நடப்போரே, இழிவாக கருதுபவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பு. தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனை உற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கின்றேன். என் மூலம் இறைவார்த்தை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறைத்திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியது
அத்திட்டோம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றிய நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலம் தருகிறவர்கள் பேறு பெற்றோ. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, 16வது ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் உதவி செய்ததற்காக நன்றி சொல்லி, பரிவுள்ளம் கொண்டவர்களாகவும் அதே நேரத்தில் பணிபுரிவதில் சிறிதும் தொய்வில்லாதவர்களாகவும் வாழ வரம் வேண்டி இந்த மறையுரையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு சில வார்த்தைகளை கேட்போம். வழக்கம் போல இந்த நற்செய்தியினுடைய பின்னணி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி செல்லுகின்ற அந்த பயணத்தில் தன்னுடைய சீடர்களுக்கு
வழியோரம் முழுவதும் பாடம் நடத்தி கொண்டே செல்லுகிறார். அந்த பாடத்தில் ஒன்றுதான் இன்று மார்த்தா மரியா வழியாக நமக்கு சொல்லுகிறார். கடந்த வாரத்திற்கு முதல் வாரம் 72 சீடர்களை அனுப்பி சென்று போதித்து வரும்படியாகவும் அவருடைய அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்திலே அவர்கள் இறை அருளோடும் பராமரிப்போடும் தங்களுடைய பணியை செய்ததாகவும் இறைவனை முழுமையாக வேண்டி அனைத்தையும் செய்ததால் ஜெப வாழ்விலே எவ்வளவு சிறப்பாக இருந்தார்கள் என்பதையும் சொன்னார்கள். போன வாரம் நல்ல சமாரிய ரோமையிலே நாம் எல்லா எல்லைக்கோடுகளையும் கடந்து மனிதநேயம் என்ற கோட்பாட்டிற்குள் வந்து அனைத்தையும் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், செயல் என்பதை பார்த்தோம். ஆக நமது ஜெபமும் செயலும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்று படிப்படியாக சொன்ன ஆண்டவர், ஒருவேளை சீடர்கள் இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் தீவிரமாக கடைபிடித்து அதன் வழி தவறு செய்துவிடக்கூடாது என்பதற்காக இன்று அவர் சரியான பாடம் ஒன்றை சொல்லித் தருகிறார். சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும், எதை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை இன்று நமக்கு சொல்லுகிறார். அவரே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறார். செயலும் பரிவும் பணிவும் போட்டிருப்பதை போன்று சமநிலையிலே இருக்க வேண்டும். அதை அவரே வாழ்ந்து காட்டியதை தம்முடைய சீடர்கள் பார்க்க வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். மார்க்கு எழுதிய நற்செய்தியில் நாம் இதை பார்க்கிறோம். இயேசுவிடம் 2 மனநிலைகள் இருந்ததை பார்க்கிறோம், அனுபவங்கள் இருந்ததை பார்க்கிறோம். ஒன்று மலை அனுபவம், மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ், கடவுளை மலையிலே சென்று இரவு நேரங்களிலே தனியாக ஜெபிக்கின்ற ஒரு மனநிலை அனுபவம். மற்றொன்று மக்கள் அனுபவம். எப்பொழுதெல்லாம் அவர் மலையிலிருந்து இறைவனை சந்தித்து அவரோடு அனுபவித்து விட்டு கீழே வருகிறாரோ, வருகின்ற பொழுதெல்லாம் மக்களோடு உரையாடுகிறார், மக்களோடு உறவாடுகிறார், அவர்களோடு உடன் இருக்கிறார். ஆகவே இது 2ம் தேவை என்பதைத்தான் இயேசு இன்று நமக்கு நன்றாக சொல்லித் தருகிறார். ஆகவே அந்த கருத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பயிற்சியையும் அவர்களுக்கு தருகிறார். இன்றைய நற்செய்தியிலே இதைத்தான் அவர் தெளிவாக சொல்லுகிறார். விருந்தோம்பல், வருபவர்களை வரவேற்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இதைத்தான் ஆண்டவர் மையக்கருத்தாக சொல்லுகிறாரா என்றால் இல்லை. தன்னுடைய சீடர்களுக்கு அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இறைவனை அனுபவிக்க வேண்டும், அதற்கு அடுத்தது மனிதர்களை அன்பு செய்து வாழ வேண்டும். இதுதான் அவருடைய சூத்திரம். ஆகவே இன்றைய நற்செய்தியில் இதைத்தான் அவர் தெளிவாக சொல்லுகிறார். நம்மிலே பலவாறு நினைக்கக்கூடும், மக்கள் பணியை மகேசன் பணி, ஒரு ஏழைக்கு செய்தால் அது ஆண்டவனுக்கே செய்வதைப் போல என்றெல்லாம் நாம் அடுக்கடுக்காக பேசுகிறோம். தவறு என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதே இந்த எண்ணம் ஒன்றாக மட்டுமே இருந்து விட்டால், வெறும் மனிதர்களையே மையப்படுத்தி நம்முடைய வாழ்வு அமைந்து விட்டால், பரபரப்பாக அதற்காகவே இருந்து விட்டால் அதுதான் தவறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பரபரப்போடு ஆண்டவருடைய காலடியிலே அமர்ந்து அவர் சொல்லுவதையும் கேட்கக்கூடிய விதத்திலே நம் வாழ்வு அமைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஒரு சில நேரங்களிலே இவ்வாறு நாம் பலரை பார்த்திருக்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் வேலை 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 என்றே சொல்வார்கள். ஓடி ஆடி செய்வதெல்லாம் இதற்குத்தான் ஃபாதர்ம்பாங்க. ஒர்க்கஹாலிக், வேலை போதைக்கு அடிமையானவர்கள். குடும்பம், குழந்தைகள், தனக்கு தேவையான ஒரு சில விதமான ரெக்ரியேஷன், இவைகளெல்லாம் தேவை என்பதை மறந்து வேலை வேலை, காசு, பணம் பணம் என்று உறவுகளை இழந்துவிடக்கூடியவர்கள் உண்டு. ஆகவே அதை சிந்திப்பதற்காக துறவிகளுக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பு உண்டு. வேலை 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 என்று செய்வார்கள். செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, தவறாக யாரும் நினைக்காதீர்கள். அந்த வேலைகளுக்கு மத்தியிலும் அமர்ந்து ஆண்டவனை யோசித்து சிந்தித்து இறை அனுபவத்தை, மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஆண்டவர் கண்டுகொண்ட அந்த மலை அனுபவத்தை பெறுவதற்கும் தங்கள் வாழ்க்கையிலே தனி இடத்தை ஒதுக்கி தர வேண்டும். இது இல்லறத்திற்கும் பொருந்தும், தனியறத்திற்கும் பொருந்தும், துறவறத்திற்கும் பொருந்தும்.
வேலை செய்வதோடு கூட ஆண்டவனை அவ்வப்பொழுது நினைத்து அவர் செய்கின்ற மகத்தான செயல்களுக்கு நன்றி சொல்வதும் நம்முடைய பாணியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற பாடத்தை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். வெறும் பணி என்று ஓடிவிடாதீர்கள். உங்கள் இறைவனுடைய ஆற்றலால் பேய்கள் கீழே விடுகின்றன, சாத்தான் மின்னலைப் போல விடுகிறது என்று ஓடி 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 சென்று கொண்டிருக்காதீர்கள். அதற்கு பவர் ஹவுஸ் ஜெபம், இறைவனோடும் கூட நீங்கள் உரையாட வேண்டும், அந்த இறைவனுக்கும் நன்றி சொல்லி நீங்கள் வாழ வேண்டும் என்ற இரண்டையும் ஒன்றிணைக்கின்ற அருமையான பாடத்தை இறைவன் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை இயேசு வாழ்ந்த பொழுதும் சரி, அவர் சொல்லிக் கொடுத்த அந்த பாடத்தை சீடர்களும் புரிந்து கொண்டார்கள். எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் 6வது அதிகாரம் 1-2 வரை உள்ள வசனங்களில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். திருத்தொண்டர்களை நியமித்தல். இது ஒரு திருவையில் ஒரு புதிய ஒரு காலடியை எடுத்து வைக்கிறார்கள். ஒரு புதிய தொலைநோக்கு திட்டத்திலே செயல்படுகிறார்கள். எப்படி? அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுபவருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எபிரேயருக்கும் கிரேக்கர்களுக்கும் கைம்பெண்கள் பற்றிய விவாதத்தில் அவர்களுக்குள் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. இதை உள்வாங்கிய சீடர்கள் எப்படி செயலாற்றுகிறார்கள் என்று பாருங்கள். எவ்வளவு அருமையாக ஆவியானவருடைய துணையோடு அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கிறார்கள் என்று பாருங்கள். இதைத்தான் அன்று அறிந்த அந்த திருத்தொண்டர்கள் இயேசுனுடைய உயிர்ப்பிலே பரிவும் இருந்தது, பணியும் இருந்தது என்பதை தெளிவாக நாம் பார்க்கிறோம். 2வது வசனம், எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பருமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. ஆகவே இறை பணியை விட்டுவிடுவது முறை அல்ல. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும், உங்களுக்கும் தேவையான விதத்திலே நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அவர்கள், ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களுள் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தேர்ந்தெடுங்கள் என்று தேர்ந்தெடுத்து பிரச்சனையை தீர்க்கிறார்கள். நாங்கள் வெறும் கற்பிப்பதிலேயே நின்றுவிடுவோம், நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டினா போங்க, சண்டை போட்டால் போடுங்க, எப்படியோ கேட கெட்டு போங்கள் என்று சொல்லவில்லை. ஒரே ஒற்றை சிந்தனையோடு அவர்கள் இருக்கவில்லை. பரிவும் இருந்தது, அதே நேரத்தில் தங்களுடைய பணியையும் விட்டுவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார்கள். அன்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பாடம் அவர்களுக்கு அது தெளிவாக புரிந்ததால் இப்படி அவர்களால் வாழ முடிந்தது. ஆகவே இந்த பணியையும் இந்த வாழ்வையும் தான் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். இப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த மனநிலை தான் இருக்க வேண்டும் என்பதை தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே அருமையாக சொல்லுகிறார். உங்களுக்கும் சரி, இல்லறம், துறவரம், தனியறம், எப்படிப்பட்டவர்களாக எந்த அறத்தில் வாழ்ந்தாலும் எதை மேற்கொண்டிருக்கின்றோமோ அந்த அறத்திலே பரிவு வேண்டும். அந்த பரிவோடு கூட பணியையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதைத்தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதை நான் படிக்கிறேன். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகம் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே ஒரு மனநிலையை பற்றி புனித பவுலடியார் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரனை போன்று துன்பங்களில் பங்குகொள். இது பணி. இயேசுவுக்கென்று வந்துவிட்டால் கண்டிப்பாக துன்பங்களை மேற்கொள்ள வேண்டும், அடி உதை வாங்க வேண்டும், ஏச்சு பேச்சிற்கு தாங்கிக் கொள்ள வேண்டும். பிறகு அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், படைவீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார், தம்மை படையில் சேர்த்து கொண்டவருக்கு அவர் உகந்தவராய் இருக்க வேண்டும் அன்றோ. இது பரிவும் இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக நான் வாழுகிறேன், ஆண்டவருக்காக நல்லதை செய்கிறேன், ஆண்டவருக்காக என்னுடைய பணியை செய்கிறேன், அதே நேரத்தில் நானும் வாழுகிறேன், பிறரையும் வாழ வைக்கிறேன் என்பதுதான் நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும். ஆகவே விருந்தோம்பல் வேண்டும், பிறரை கவனிக்க வேண்டும், பிறருக்கு அன்பு செய்ய வேண்டும், வந்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதெல்லாம் உண்மை. ஆனால் அதையும் கடந்து ஆண்டவர் நமக்கு சொல்வது, ஒற்றை சிந்தனையோடு வாழ்ந்து விடாதீர்கள். ஒரு சிலரை நான் பார்த்துருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் கோயிலே இருப்பாங்க. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஆண்கள் என்றால் ஆஃபீஸில் ஏதாவது வேலை செஞ்சுட்ருப்பாங்க, பெண்கள் என்றால் கோயிலை கூட்டுவாங்க, துடைப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட நெருங்கி கேட்டேன், என்னம்மா 24 மணி நேரம் இங்கேயே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால்,
வீட்டுக்கு போய் என்னப்பா செய்ய போகிறோம், வீட்டுக்கு போனால் பிரச்சனை, அங்கே ஏதாவது வாய் கொடுத்து சண்டை வரும். அதற்காக நாம் ஆலயத்திற்கு வரவில்லை, அதற்காக இந்த பணியை செய்யவில்லை. மனமு வந்து ஆண்டவனுக்காக செய்வதுதான் இந்த பணி. நீங்கள் இருக்க வேண்டியது வீடு. போங்க, சண்டை நடக்குதோ, பெரிய பூகம்பமே வருதோ, வீட்டிலே இருங்கள் என்று பல பேரை நான் அனுப்பியிருக்கிறேன். காரணம், அவர்கள் இருக்க வேண்டிய இடம் வீடு. அதுதான் அவர்களுக்கு எல்லாம். ஆலயத்தில் வந்து அப்படி போக்கு காட்டுவது தவறு. அப்படின்னா ஆலயத்திலிருந்து வேலை செய்கிறவங்களாம் இப்படி தான் இருக்காங்கன்னு தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அல்ல, பல நேரங்களிலே நாம் ஏமாந்து போகிறோம். அங்கே இருந்தால் பிரச்சனை, இங்கே இருந்தால் பிரச்சனை, இங்கே வந்துடலாம். அதே மாதிரி தான் பையங்களும் பொழுதுனைக்கும் வந்து கோயிலே நிற்பான். என்னடான்னு கேட்டால் வீட்டுக்கு போனால் வேலை கொடுப்பாங்க, அது இது செய்ய சொல்லுவாங்க, கடைக்கு போம்பாங்க. அதனால் இங்கே வந்து விடுவான். கீழ்ப்படிதல், புரிதல், ஏற்றுக்கொள்ளுதல், அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் வீடு. ஆகவே ஆண்டவர் இதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார். பரிவு வேண்டும். எப்படி என்றால், அவர்கள் 72 சீடர்கள் சென்று வாழ்ந்த பொழுது இயேசுனுடைய மலை அனுபவத்தையும் அவர்கள் பெற்றார்கள். நல்ல சமாரிய ரோமேல மக்கள் அனுபவத்தை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். ஆகவே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து பாடம் கற்றுக்கொள்ளுதலும் வேண்டும். அதே நேரத்தில் நாம் மரியாவை போன்று மார்த்தாவை போன்று இந்த இருவரையும் வைத்து அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார். மரியாவை போன்று அமர்ந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், இறை வேண்டலிலே நிலைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் தொடர்ந்து பணிகளையும் செய்ய வேண்டும். இரண்டும் 2 கண்கள். ஒரு கண்ணிலே வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு என்று வாழ்ந்துவிட்டால் நஷ்டம் நமக்குத்தான். இறை அனுபவம் மட்டும் போதும் என்று வாழ்ந்து விடுவது தவறு. மனிதர்களை மட்டுமே நான் நினைப்பேன், இறைவன் தேவையில்லை என்று சொல்வதும் தவறு. இரண்டையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அருமையான பாடத்தை சொல்லித் தருகிறார். இரண்டும் ஒன்றிணைத்த பாடத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன். ஒரு வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது மாலை வேலை சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஃபாதர் நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறதா இருந்தால் அதெல்லாம் சாப்பிடுவோம், இல்லைனா நாங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஆஹா நல்லா பண்ணலாம் வாங்க அப்படின்னு. ஏன் நான் மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு. அப்பொழுது இதை ஆன் பண்ணாங்க, செல்ஃபோன் ஆன் பண்ணாங்க. பார்த்தா அவர்கள் பிள்ளை ஒன்று கோயம்புத்தூரில் இருக்கிறது, ஒரு பெண் கோயம்புத்தூரில் இருக்கிறார், மற்றொரு பெண் திருநெல்வேலியில் இருக்கிறார். கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி போட்டாங்க. எல்லோரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபமாலையை செல்ஃபோன்லேயே சொல்கிறாங்க. 8 மணி ஆனோன்னு அவங்களாம் ரெடியாக இருப்பாங்க ஃபாதர். நாங்கள் 8 மணிக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அங்கே இவர் ஆன் பண்ணுறாரு, அவங்க ஆன் பண்ணுறாங்க. ஜெபமாலையை செல்ஃபோனில் கான்ஃபரன்ஸ் கால் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, அதே போன்று ஜெபமாலையை சொல்லியே முடித்து விட்டார்கள். ஆச்சரியமாக இருந்தது. இந்த செல்ஃபோன் எதற்கும் பயன்படாது, தேவையில்லை என்று சொல்லுகின்றவர்களுக்கு இது ஒரு அருமையான பாடம். முயற்சி செய்து பாருங்கள். எங்கெங்கேயோ இருக்கிற பிள்ளைங்களோட அழகாக உட்காந்து எல்லாம் ஜெபமாலை சொன்னாங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபாதர் வந்திருக்கார் இன்றைக்கி நம்மளோட. ஆகவே நல்லா செய்வோம். கடைசியில் ஃபாதர் ஆசீர்வாதம் கொடுப்பாருனாங்க. அதே மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்தேன். வாழ முடியும், வாழ வேண்டும். வெறும் பணியோடு நின்றுவிட வேண்டாம், வெறும் பரிவோடு நின்றுவிட வேண்டாம். பரிவையும் பணிவையும் அக்கம் பக்கத்தில் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரோடும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அருமையான பாடத்தை சொல்லி தந்தார். சீடர்கள் வாழ்ந்தார்கள். நீங்களும் நானும் வாழ முடியும். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும். ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியரையும் பெற்று பிறருக்கு பணி செய்கின்ற வாழ்வாக இருக்கட்டும். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து, ஆலயத்திலே அமர்ந்து பைபிளை படித்து பயன்பெறுகின்ற அந்த மலை அனுபவமும், மக்களோடு சென்று மக்களாக உழைக்கக்கூடிய ஒரு வரத்தையும் தர வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய அன்னை வழியாக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இரண்டையும் ஒன்றாக கலப்போம். பரிவும் வேண்டும், பணியும் செய்ய வேண்டும். இறைவன் இந்த வரத்தை தந்து நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில்
சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். என்னை அழைப்பது இறைவன், அவர் தன்னார்வத்தோடு பணிபுரிய பணியை தருபவரும் அவரே. இரண்டையும் முன்னிணைத்து வாழ வரம் வேண்டி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் தூய பவுலடியாரை போல இறைவார்த்தையை முழுமையாக வழங்கும் பொறுப்பினை கடவுள் தங்களுக்கு கொடுத்துள்ளதை உணர்ந்து தங்களது திருத்தொண்டு பணியினை செவ்வனே நிறைவேற்றவும், இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் அவர்கள் காட்டுகிற நல்வழியில் எதிர்நோக்கின் திரு பயணிகளாய் பயணிக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியோடு வாழ அழைப்பவரே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள் அனைவரும் உண்மையோடும் நீதியோடும் செயல்பட்டு ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறை கொண்டு செயல்பட தேவையான அருள்வரங்களை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளை பொழிபவரே எம் இறைவா, உம் அன்னையின் மேலுள்ள அன்பினாலும் பக்தியினாலும் இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஜெபிக்கும் உம் பிள்ளைகளை நீர் நிறைவாக ஆசிர்வதித்து எம் அழைத்தலுக்கு ஏற்ற வாழ்வினை மேற்கொள்ள எங்களுக்கு அருள் தர வேண்டுமென்றும், மாசற்றவர்களாய் நடந்து நேரியவற்றை செய்து உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர்கள் ஆகும் பேற்றினை பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வை தருபவரே எம் இறைவா, பரபரப்பான எங்கள் வாழ்க்கை சூழலில் விறுவிறுப்பான எங்கள் பணிகளிலும் வேலைகளிலும் எங்களையே முழுமையாக தொலைத்து விடாமல் மரியாவை போல உம் பாதம் அமருகிற நல்ல பங்கை தெரிவு செய்து கொள்ளவும், எம் குடும்பத்தாரோடும் சமூகத்துடனும் நல்லுறவுடன் வாழ்கின்ற சிறந்த வழியை மேற்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். தங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து ஜெபிப்பவர்களுக்காகவும் பிறந்த தின நாளை நினைவு கூறுபவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். திருமுழுக்கு பெற இருக்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்காக ஒளிமயமான எதிர்காலத்தை இறைவன் தர வேண்டும் என்று அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்கள், திருமண வரம் வேண்டி ஜெபிப்பவர்கள், பிள்ளை பேர் இல்லாதவர்கள் ஆகிய அனைவருக்காகவும் உடல்நலம் குறைந்திருப்போருக்காகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருவேன் உனக்கு காணிக்கை, என்ன தருவேன்
உனக்கு காணிக்கை. என்னை தருவேன் உனக்கு காணிக்கை. என்னை தருவேன் உனக்கு காணிக்கை. ஏற்றிடுவாய் பலி பொருளாக. ஏற்றிடுவாய் பலி பொருளாக. என்ன தருவேன் உனக்கு காணிக்கை. என்ன தருவேன் உனக்கு காணிக்கை. சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமையாக அருள் பெற செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் இந்த பேராலயத்திலே கூடி ஜெபிப்பவர்களோடும் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோர் அனைவரோடும் ஒன்றிணைந்து நாங்கள் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருடும். எங்கள் திருத்தந்தை லேயோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
பரிவோடும் பணிபுரியவும் வேண்டி அருள் வேண்டி ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சினில் தெய்வம் தெரிகின்றது. அன்பினில் வாழ்வு விரிகின்றது. நெஞ்சினில் தெய்வம் தெரிகின்றது. அன்பினில் வாழ்வு விரிகின்றது. இறைவா, அன்பின் கொடைகளை பொழிந்தருளும், அழியா நெறிதனில் காத்தருளும். அன்பின் கொடைகளை பொழிந்தருளும், அழியா நெறிதனில் காத்தருளும். நெஞ்சினில் தெய்வம் தெரிகின்றது. அன்பினில் வாழ்வு விரிகின்றது. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆற்றலோடு எம்மில் செயலாற்றும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரியவும் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகே தாய்மதி குறையா அன்பே நீ முழுமதி. மாறாழகே தாய்மதி குறையா அன்பே நீ முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே.